இப்போ இந்த வீடியோவில் நம்ம 10th மேக்ஸு எக்ஸசைஸ் நம்பர் 3.3 தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு சம் பாருங்கள். ஃபைண்ட் த எல்சிஎம் அண்ட் ஜிசிடி ஃபார் த ஃபாலோயிங் அண்ட் வெரிஃபை தட் எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எல்சிஎம் அண்டு ஜிசிடி. ஓகேங்களா? அதாவது ரெண்டையுமே எல்சிஎம்மும் ஜிசிடியும் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. கண்டுபிடிச்சிட்டு எல்சிஎம்மும் ஜிசிடியை மல்டிபிள் பண்ணால் இந்த எஃப் ஆஃப் எக்ஸும் ஜி ஆஃப் எக்ஸும் மல்டிபிள் பண்ணுறதுக்கு ஈக்குவல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ரெண்டையுமே நம்ம செய்யணும், கண்டுபிடிச்சி ப்ரூவ் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ கொடுத்துருக்க கொஸ்டினை நான் எடுத்து எழுதியிருக்கேன். எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு இது ரெண்டும் எழுதியிருக்கேன். இந்த எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்றத நம்ம 21 எப்படி எழுதலாம் அப்படின்னா, ஃபேக்டர்ஸாக எழுதணும்னா 3 × 7 21 எழுதலாம். ஓகேங்களா? 3.7 டாட்டே வைக்கிறேன். ஸோ 3.7 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் அப்படியே எழுதுகிறேன், இன்ட்டு ஒய் அப்படியே எழுதுகிறேன். ஸோ 35 அப்படின்றது அதே மாதிரி 5.7 எழுதலாம். 5 7s are 35. அடுத்து எக்ஸ் எழுதுகிறேன், ஒய் ஸ்கொயர் எழுதுகிறேன். ஓகேங்களா? இப்போ இதை பொறுத்த வரைக்கும் நம்மளை பொறுத்த அடுத்து நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா எல்சிஎம். ஸோ எல்சிஎம் நம்மளுக்கு ஏற்கனவே பார்த்துருக்குறோம். என்ன அப்படின்னா எல்லாமே இருக்கிறதுல காமனாக என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் ஃபஸ்ட்டு எடுத்து எழுத போகிறோம். ஸோ 7 இருக்குது. ஓகேங்களா? அடுத்தது நம்பர்ஸு வேறு நம்பர் எல்லாம் இருக்கோ எல்லாத்தையும் எடுத்து எழுதலாம். 3 × 5 × 7. ஓகேங்களா? இது ஃபுல்லாக இன்ட்டு டாட் வச்சா மல்டிப்ளிகேஷன் வச்சுக்கோங்க. ஸோ 3 × 5 × 7 இருக்க எல்லா நம்பரையும் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள், வேரியபிள் எடுங்க. எக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 2 இடத்துல இருக்குது. ஆனால் ஹையஸ்ட் பவர் எக்ஸ் ஸ்கொயர். ஸோ டாட்டு எக்ஸ் ஸ்கொயர் டாட்டு ஒயில் ஹையஸ்ட் பவர் ஒய் ஸ்கொயர். ஸோ இதுதான் எல்சிஎம். மல்டிபிள் பண்ணிங்கன்னா என்ன ஆன்சர் வருது பாருங்கள். 3 5s are 15. 15 7s are 105. ஓகேங்களா? 105 எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர். இதுதான் எல்சிஎம். இது ஹச்சிசிஎஃப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலையே எதெல்லாம் காமனாக இருக்கோ அது மட்டும்தான் ஹச்சிசிஎஃப். ஸோ காமனாக இங்கே வந்து 7 இருக்குது. வேறு என்ன இருக்குது அப்படின்னா இங்கே வந்து எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, இங்கே எக்ஸ் ரெண்டு இடத்துலையுமே எக்ஸ் இருக்குது. ஆனால் எல்சிஎம் எப்படி ஹையஸ்ட் பவர் எடுத்தோமோ அதே மாதிரி ஹச்சிசிஎஃப் ரெண்டு இடத்துலையும் இருக்கிறதுல லோயஸ்ட் பவர். ஓகேங்களா? ஸ்டூடெண்ட் கொஞ்சம் கவனமாக வச்சுக்கோங்க. ரெண்டு இடத்துலையும் இருக்கணும், அதில் லோயஸ்ட் பவர். இப்போ 3 இருந்தால் 3 இடத்துலையுமே எக்ஸ் இருக்கணும், அதில் லோயஸ்ட் பவர் என்னவோ அதை தான் எடுத்து எழுதணும். ஓகேங்களா? ஸோ இதுதான் ஹச்சிசிஎஃப். இப்போ ரெண்டு இடத்துலையும் ஒய் இருக்குது, லோயஸ்ட் பவர் ஒய். ஸோ அப்போ ஹச்சிசிஎஃப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7x ஒய். எல்சிஎம் பார்த்தீங்கன்னா 100x² ஒய் ஸ்கொயர். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா எல்சிஎம் இன்ட்டு ஹச்சிசிஎஃப் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸு இன்ட்டு ஜி ஆஃப் எக்ஸு. ஸோ இதுதான் நம்மளுக்கு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இதன்படி நம்ம டேட்டாவெல்லாம் எடுத்து எழுதுங்க. எல்சிஎம் பார்த்தீங்க அப்படின்னா 105x² ஒய் ஸ்கொயர் இன்ட்டு ஸ்டார் போட்டுக்கிறேன் 7 × xy ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸு 37 அப்படின்றப்ப 21. ஓகேங்களா? எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு ஒய் ஸ்டார் 35x ஒய் ஸ்கொயர். ஓகேங்களா? ஸோ இப்போ இதெல்லாம் நான் சிம்பிளிஃபை பண்ணி பாருங்கள். எக்ஸ் மொதல் 105 × 7 போட்டு பார்த்தீங்க அப்படின்னா 7 5s are 35 735 நம்பர்ஸாக மல்டிபிள் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் கியூப் ஒய் ஸ்கொயர் இன்ட்டு ஒய் ஒய் கியூப் ஈக்குவல் டு 21 × 21 × 35. ஸோ 20 35s are 700. 35ன்றப்ப 735 எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் எக்ஸ் கியூபு. ஓகேங்களா? ஸோ 21 × 35 அப்படின்றப்ப நம்மளுக்கு என்ன ஆன்சர் வருது 735ன்னு வரும். எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் எக்ஸ் கியூபு ஒய் இன்ட்டு ஒய் ஸ்கொயர் ஒய் கியூபு. ஸோ போத் ஆர் சேம். ஓகேங்களா? ஸோ அவன் கேட்டிருக்கக்கூடியதை நம்ம இங்கே ப்ரூவ் பண்ணியாச்சு. ஓகேங்களா? ஸோ மல்டிபிள் பண்ணிங்கன்னா ஆன்சர் 705 வரும். எக்ஸ் ஸ்கொயரையும் எக்ஸை மல்டிபிள் பண்ணால் எக்ஸ் கியூபு, ஒய் ஸ்கொயரையும் ஒய்யை மல்டிபிள் பண்ணால் ஒய் கியூப். ஸோ ரெண்டு சைடு ஈக்குவல். அவன் கேட்டிருக்க கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணியாச்சு. ஸோ அடுத்தது செகண்ட் டிவிஷன். ஓகேங்களா? ஸோ செகண்ட் டிவிஷன் பாருங்கள். எக்ஸ் கியூப் -1 எக்ஸ் + 1 இதுதான் எஃப் ஆஃப் எக்ஸ். ஓகேங்களா? நான் எஃப் ஆஃப் எக்ஸை எடுத்து எழுதுகிறேன். எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் கியூப் -1 இன்ட்டு எக்ஸ் + 1 ஜி ஆஃப் எக்ஸ் வந்து எக்ஸ் கியூப் + 1. ஓகேங்களா? ஸோ இது ரெண்டையும் வச்சு தான் நான் அடுத்து செய்ய போகிறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒன்று தெரியும். என்ன அப்படின்னா எஃப் ஆஃப் எக்ஸு எக்ஸ் கியூப் -1 ஒரு ஃபார்முலா இருக்குது. ஏ கியூப் பி கியூப் அப்படின்ட்டு ஒரு ஃபார்முலா போன டிவிஷனில் பார்த்தோம். ஸோ ஏ கியூப் பி கியூப்க்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா ஏ - பி இன்ட்டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர் அப்படின்றது தான் ஃபார்முலா. ஓகேங்களா? ஸோ இந்த ஃபார்முலா படி
இதை எடுத்து எழுத போகிறேன். இங்கே வந்து எக்ஸ் கியூப் ப்ளஸ் ஒன்றுன்றப்ப ஆக்சுவலாக ஒன்றுன்றப்போ 1 கியூப் தான் அர்த்தம். ஸோ அதே இது இங்கே பார்த்தீங்கன்னா ஏ கியூப் ப்ளஸ் பி கியூப்ன்ற ஃபார்முலா. ஸோ ஏ ப்ளஸ் பி ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர். ஸோ இந்த ஃபார்முலா படி இங்கே எழுத போகிறேன். ஓகேங்களா? ஸோ அப்போ எஃப் ஆஃப் எக்ஸை நான் எப்படி எழுதுறேன்? எக்ஸ் கியூப் மைனஸ் 1 கியூப்னா எக்ஸு மைனஸ் 1 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸு ப்ளஸ் 1. ஓகேங்களா? இதுக்கு மட்டும் எடுத்து எழுதியிருக்கேன். அடுத்து எக்ஸ் ப்ளஸ் 1 அப்படியே இருக்குது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் அதே இது எக்ஸ் கியூப் ப்ளஸ் 1க்கு எக்ஸு ப்ளஸ் 1 எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸு ப்ளஸ் 1. ஓகேங்களா? ஸோ இப்போ இது ரெண்டுக்கும் காமனாக எடுத்து எழுதிட்டேன். ஸோ இப்போ நான் வந்து எல்சிஎம் அப்படின்றப்ப எதெல்லாம் காமனாக இருக்கோ அதான் எடுத்து எழுதணும். எக்ஸு ப்ளஸ் 1 எக்ஸு ப்ளஸ் 1 ரெண்டு இடத்துலையும் காமனாக இருக்குது. நான் ஃபஸ்ட்டு காமனாக இருக்கதை எடுத்து எழுதிட்டேன். அடுத்தது வேறு எதுவுமே காமன் இல்லை இதுக்கு இதுக்கும். அப்போ மீதி இருக்க எல்லாத்தையும் எடுத்து எழுதலாமா? எக்ஸ் ப்ளஸ் 1 எக்ஸ் மைனஸ் 1 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸு ப்ளஸ் 1 எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸு ப்ளஸ் 1. ஓகேங்களா? ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு இதுக்கு நான் காமனாக எடுத்து எழுதிட்டேன். நெக்ஸ்ட்டு ஜிசிடி ஹச்சிஎஃப் ஆர் ஜிசிடி ரெண்டுக்கு காமனாக இருக்கிறத மட்டும் எடுத்து எழுதணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே எக்ஸ் ப்ளஸ் 1 இங்கே எக்ஸ் ப்ளஸ் 1. ஓகேங்களா? இந்த ரெண்டுக்கு மட்டும்தான் பார்க்குறோம். ஸோ அப்போ ரெண்டுக்கும் காமனாக எக்ஸ் ப்ளஸ் 1 மட்டும்தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அப்போ இப்போ பாருங்கள் எக்ஸ் ப்ளஸ் 1 அப்படியே தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம ஃபார்முலா எல்சிஎம் இன்ட்டு ஜிசிடி ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு ஜி ஆஃப் எக்ஸ். ஓகேங்களா? ரெண்டு ப்ராக்கெட் போட்டேன். இந்த ஃபார்முலா படி நான் இருக்கிறத ஃபுல்லாக எடுத்து போகிறேன். ஸோ இங்கே இருக்கக்கூடிய இந்த எல்சிஎம்மையும் ஜிசிடி மல்டிபிள் பண்ணியிருக்கேன். இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா அந்த எஃப் ஆஃப் எக்ஸும் ஜி ஆஃப் எக்ஸையும் அப்படியே எடுத்து எழுதியிருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ் ப்ளஸ் 1 இன்ட்டு இது. ஸோ இது ரெண்டையும் எடுத்தீங்க அப்படின்னா மல்டிபிள் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே இந்த ஜிசிடி எடுத்து எழுதியிருக்கேன் எக்ஸ் ப்ளஸ் 1ன்ட்டு. அதுக்கப்புறம் எழுதுனது ஃபுல்லாமே இங்கே இருக்கக்கூடிய எல்சிஎம் தான். ஸோ மல்டிபிள் பண்ணும்போது இந்த எக்ஸ் ப்ளஸ் 1ஐயும் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் இதையும் போட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபார்முலா நம்மளுக்கு எக்ஸு க்யூபு ப்ளஸ் 1ன்ற ஒரு ஃபார்முலா கிடைக்கும். அடுத்து எக்ஸு மைனஸ் 1ஐயும் இதையும் எடுத்து போட்டு பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸு மைனஸ் 1 எக்ஸ் க்யூப் மைனஸ் 1ன்ற ஃபார்முலா கிடைக்கும். மீதி இருக்கிறது இது மட்டும்தான். ஸோ எக்ஸ் ப்ளஸ் 1. ஓகேங்களா? ஸோ இதை அப்படியே பார்த்தீங்கன்னா எக்ஸ் மைனஸ் 1 எக்ஸ் ப்ளஸ் 1 எக்ஸ் கியூப் ப்ளஸ் 1. ஓகேங்களா? எக்ஸ் கியூப் ப்ளஸ் 1 இங்கே இருக்குது, எக்ஸ் ப்ளஸ் 1 இங்கே இருக்குது, எக்ஸ் கியூப் மைனஸ் 1 இங்கே இருக்குது. ஹேண்ட்ஸ் ப்ரூவ்டு அப்படின்னு நம்ம எழுதிடலாம். ஓகேங்களா? ஸோ இதை கொஞ்சம் நம்ம கவனமாக செய்யணும். என்ன அப்படின்னா இந்த ஃபார்முலாவில் நம்ம ஏ கியூப் மைனஸ் பி கியூப் ஃபார்முலாவை பிரித்து எழுதணும் இல்லையா? மறுபடியும் இதை வந்து சேரும்போது அதே மாதிரி எடுக்கணும். எக்ஸ் ப்ளஸ் 1ஐயும் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸையும் சேர்த்தோம்னா எனக்கு எக்ஸ் கியூப் ப்ளஸ் 1 ஃபார்முலா கிடைக்கும். எக்ஸ் ப்ளஸ் 1ஐயும் எக்ஸ் மைனஸ் 1ஐயும் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 1ஐயும் எடுத்தோம் அப்படின்னா இது ரெண்டையும் சரி சேர்த்தோம்னா எக்ஸ் கியூப் மைனஸ் 1 ஃபார்முலா கிடைக்கும். அடுத்தது இது பெண்டிங் இருக்கிறத அப்படியே எடுத்து எழுதியிருக்கேன். ஸோ இந்த ஃபார்முலா ஈக்குவல் டு இந்த சைடு இருக்குது. அண்ட் ப்ரூவ் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எல்சிஎம் இன்ட்டு ஜிசிடி அப்படின்ற ஃபார்முலா நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா? இப்போ வாங்க நம்ம தேர்டு டிவிஷன் பார்ப்போம். நெக்ஸ்ட்டு தேர்டு டிவிஷன். ஸோ தேர்டு டிவிஷனில் எனக்கு வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸு ப்ளஸ் எக்ஸ்ஒய் ஸ்கொயர். இது எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ்ஒய் இதுதான் கொடுத்து எழுதியிருக்காங்க. சரி கொடுத்துருக்காங்க. இதை நான் எடுத்து எழுதியிருக்கேன். ஸோ இதில் வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதை எஃப் ஆஃப் எக்ஸ் மேலே இருக்கிறதையும் இதை ஜி ஆஃப் எக்ஸும் கன்சிடர் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? நம்ம எழுதும்போது புக்கில் எழுதும்போது எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் இதுனும் ஜி ஆஃப் எக்ஸ் இதுன்னு ஃபஸ்ட்டு எழுதிருங்க. இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸு காமனாக வெளியே எடுக்கிறேன். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் இது ஒய் சரிங்களா? ஸோ எக்ஸும் ஒய்யையும் காமனாக வெளியே எடுத்தீங்கன்னா எக்ஸு ப்ளஸ் ஒய்ன்னு கிடைக்கும். ஸோ மல்டிபிள் பண்ணி பாருங்கள் எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ஒய் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஒய் இன்ட்டு எக்ஸ் ஒய் எக்ஸு ஒய் ஸ்கொயர் வந்துருச்சா? ஸோ இதில் எக்ஸ் ஒய் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸை காமனாக எடுங்க எக்ஸ் ப்ளஸ் ஒய். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்மளுக்கு அழகாக புரிஞ்சிருக்கும். எல்சிஎம் அப்படின்றப்ப என்னது எதெல்லாம் காமனாக இருக்கோ அதை ஃபுல்லாக எடுத்து எழுதுங்க. ஸோ எல்சிஎம்ன்றப்ப காமனாக இருக்கக்கூடியது எக்ஸ் ப்ளஸ் ஒய். அடுத்து எக்ஸு இருக்குது. அப்போ ஒரு தடவை எழுதினாலும் போதும். அதுக்கப்புறம் ஒய். ஓகேங்களா? ஸோ எக்ஸு டபுள் டைம் ப்ரெசென்ட்டு அதனால் சிங்கிள் டைம் எழுதிட்டேன். எக்ஸ் ப்ளஸ் 1 டபுள் டைம் ப்ரெசென்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய்யை சிங்கிள் டைம் எழுதிட்டேன். நெக்ஸ்ட்டு ஒய்யை எழுதியாச்சு.
நெக்ஸ்ட்டு ஜிசிடி எழுத போகிறேன். ஸோ ஜிசிடி அப்படின்றது எதெல்லாம் காமனோ அதை மட்டும்தான் எழுத போகிறோம். ஸோ எக்ஸ் ப்ளஸ் ஒய் காமன், அப்புறமா 2 இடத்துலையும் எக்ஸ் இருக்குது. இது ஜிசிடி. ஸோ நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு இருக்கக்கூடிய ஃபார்முலா எல்சிஎம் இன்ட்டு ஜிசிடி. ஓகேங்களா, ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு ஜி ஆஃப் எக்ஸ். ஓகேங்களா, ஸோ இந்த ஃபார்முலாவை தான் நம்ம ட்ரை பண்ண போகிறோம், ஈக்குவல் டுன்னு ப்ரூவ் பண்ண போகிறோம். ஸோ இங்கே இருக்கக்கூடிய எல்சிஎம் வந்து எக்ஸ் ப்ளஸ் ஒய் இன்ட்டு எக்ஸ் ஒய் இன்ட்டு ஜிசிடி எக்ஸ் ப்ளஸ் ஒய் இன்ட்டு ஒய் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸு எக்ஸு ஒய் இன்ட்டு நம்ம கொஸ்டினில் இருக்கிறத எடுத்து எழுதுனா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் இன்ட்டு எக்ஸு ஒய் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸு ஒய். ஓகேங்களா, ஸோ இதை ப்ரூவ் பண்ண போகிறேன். ஸோ நம்ம வந்து எடுத்து எழுதுனது பார்த்தீங்கன்னா இந்த சைடு இருக்கிறத மட்டும் எடுத்து பாருங்கள். ஸோ இந்த சைடு இருக்கிறத மட்டும் எடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கொடுத்துருக்கு நம்ம எடுத்து எழுதுல இந்த எஃப் ஆஃப் எக்ஸுக்கான சொல்யூஷன் தான். ஸோ இது அப்போ இதை ஃபுல்லாக நம்ம என்னன்னா இந்த மாதிரி எழுதலாமா? ஸோ அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ப்ளஸ் எக்ஸு ஒய் ஸ்கொயர். ஓகேங்களா, ஒன்றும் இல்லை, எக்ஸு ஒய்யை உள்ளே மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ஒய் எக்ஸ் ஸ்கொயர் ஒய், ஒய் இன்ட்டு எக்ஸ் ஒய் எக்ஸ் ஒய் ஸ்கொயர். நெக்ஸ்ட் இதை உள்ள மல்டிபிள் பண்ணுங்கள், எக்ஸ் ஒய் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். ஓகேங்களா, சாரி இங்கே வந்து நம்ம பார்த்தோம்னா எக்ஸ் ப்ளஸ் ஒய் இன்ட்டு எக்ஸு தான் இருக்குது, இதை ஒய்ன்னு எழுதிருக்கேன், அதனால் தப்பு வந்துருக்குது. எக்ஸ் எழுதுனீங்க அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் ஒய். ஓகேங்களா, ஸோ எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் ஒய் நமக்கு ஆன்சர் வந்திருக்கும். இது இங்கே இருக்குது, இங்கே இருக்குது. ஓகேங்களா, ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ப்ளஸ் எக்ஸ் ஒய் ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஒய். ஓகேங்களா, ஓகே ஸ்டூடெண்ட், இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், ரெண்டு சைடு ஈக்குவல், ஹேண்ட்ஸ் ப்ரூவ்டு எழுதிடலாம். ஓகேங்களா, வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அது போக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம நெக்ஸ்ட் சம் பார்ப்போம்.